நேத்து ஆர்சிபி அணி செகண்ட் டைமா டிராஃபியை வின் பண்ணதாங்க. அதுல நிறைய ஆர்சிபி ரசிகர்கள் வந்து பயங்கரமான கொண்டாட்டங்கள் இதெல்லாம் ஈடுபட்டு இருந்தாங்க. கொண்டாடுறதுக்குன்னு ஒரு விதம் இருக்கு. ஆனா நீங்க இந்த கொண்டாடுன்ற பேர்ல அடுத்தவனோட ப்ராப்பர்ட்டியோ அடுத்தவனோட வண்டியோ பஸ்ஸையோ டேமேஜ் பண்றது எப்படி கொண்டாட்டம் ஆகுன்றது எனக்கு சரியில்லை. குறிப்பா இன்ஸ்டாகிராம்ல நிறைய வீடியோ ஃபுட்டேஜஸ் பார்த்தேன். குர்னூல் அப்படின்ற ஒரு ஏரியால பாத்தீங்கன்னா ஒரு பஸ் போகுது, பிரைவேட் பஸ். அந்த பஸ்ஸுல முன்னாடி ஆர்சிபி ரசிகர்கள் நிறைய பேர் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, பஸ்ஸோட முன்னாடி கண்ணாடி, பெரிய கண்ணாடி, டிரைவர் முன்னாடி இருக்கிற கண்ணாடி, சைடில் இருக்கிற கண்ணாடி இதெல்லாம் அடிச்சு நொறுக்கப்பட்டிருக்கு. செலப்ரேஷன்லன்ற பேர்ல பஸ்ஸை காலி பண்ணியிருக்கிறாங்க. இப்போ அந்த கண்ணாடி உடைக்கும் போது அங்க டிரைவர்ல பஸ்ஸில் இருக்கிற ஆட்களுக்கு ஏதாவது ஒரு டேமேஜ் ஆச்சுன்னா யார் பதில் சொல்லுவா? நீங்க செலப்ரேஷன்ற பேர்லால மற்றவங்களுக்கு பாதிப்பு ஏற்படுது, பப்ளிக் நியூசன்ஸ் ஏற்படுது. இன்னொரு பக்கம் அவன் கஷ்டப்பட்டு இது பண்ணி ஒரு பஸ்ஸை வாங்கியிருக்காங்க, இல்ல பஸ்ஸை ஓட்ட போயிருப்பாங்க, அவங்களுக்கு ஒரு பெரிய டேமேஜை பண்ணியிருக்கிறாங்க. இதெல்லாம் செலிப்ரேஷன்ல வருமா அப்படின்றது எனக்கு தெரியல. இந்த ஒரு இடத்துல தான் இப்படி நடந்திருக்கா அப்படின்னு எடுத்து பார்த்தா அது இல்லை. இன்னொரு பக்கம் ஹைதராபாத், அங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு கார் வருது, அந்த கார் மேல 4 பேர் ஏறி ஆடுறாங்க. அந்த கார் ஓனரும் என்ன பண்றதுன்னு தெரியாம இருக்காரு. அந்த காரு ஓனர் எவ்வளவு கஷ்டப்பட்டு டிஓ போட்டோ இஎம்ஐ போட்டோ எப்படியோ காரை வாங்கிட்டு இருந்தா செலிப்ரேஷன்ற பேர்ல கார் மேலே ஏறி குதிக்கிறது செலிப்ரேஷனா? செலிப்ரேட் பண்ணுங்க. அப்படி நீங்க என்ன பண்ணுங்க, உங்க காரு உங்க பஸ் அப்படின்னும் போது நீங்க போய் அதை உடச்சுக்கிட்டு நல்லா காலி பண்ணிக்கிட்டு என்ன வேணாலும் பண்ணி செலிப்ரேட் பண்ணுங்க, தப்பே கிடையாது. ஆனா அது ஏன்னா அது நீங்க டேமேஜ் பண்ண நீங்க வாங்க போறீங்க. ஆனா செலிப்ரேஷன்ற பேர்ல அடுத்தவனோட பஸ்ஸையோ அடுத்தவனோட காரையும் டேமேஜ் பண்ண நீங்க பதில் சொல்ல போறீங்க. இது ரொம்ப தவறுதலா இருக்கு. எத்தனையோ டீம் ஐபிஎல் கப்பை ஜெயிச்சிருக்காங்க, எத்தனையோ பேர் செலிப்ரேஷன் பண்ணியிருக்காங்க. ஆனா இந்த டீம் ஐபிஎல் கப் ஜெயிச்சதுக்கு அப்புறம் எந்த மாதிரி செலிப்ரேஷன் நடந்திருக்கு, எந்த மாதிரி விஷயங்கள் இருக்கு? ஸோ பேரிகேட் போட்டா போலீஸ் பேரிகேட்டை உடைக்கிறது, அப்படியே வந்து ஓவரா பண்றதுன்ற மாதிரி அட்ராசிட்டிஸ் அட் த பீக்கா இருக்குது. இதை வந்து கண்டிக்கக்கூடிய ஒரு விஷயமா தான் நான் பாக்குறேன். எத்தனையோ டீம்ங்க, நிறைய டீம் செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. ஆனா இந்த மாதிரி ஒரு மோசமான செலிப்ரேஷனை எந்த டீமும் பண்ணது கிடையாது அப்படின்றது தான் பாயிண்ட். சார், எந்த டீமும் ரசிகர்கள் பண்ணது கிடையாது. அது எல்லாத்தையும் பண்றது மொத்த ஆர்சிபி ரசிகர்களை நான் சொல்ல விரும்பல. அதுலயும் பெரும்பாலான ஆர்சிபி ரசிகர்கள் நல்ல ரீதியிலே செலிப்ரேட் பண்ணியிருக்கலாம். ஆனா இங்க இன்னொரு சைட்ல இருக்கிற ரசிகர்கள் பண்றதால ஒட்டுமொத்த ஆர்சிபி ரசிகர்களுக்கும் கெட்ட பேரு தான் அப்படின்றதுல மாற்றுக்கிறதே கிடையாது. தயவு கூர்ந்து செலிப்ரேஷன் நீங்க என்ஜாய் பண்ணுங்க, அது தப்பு கிடையாது. இருக்கிறது ஒரு லைஃப் தான், செலிப்ரேட் பண்ணுங்க. ஆனா அடுத்தவங்களுக்கு டேமேஜோ அடுத்தவங்களுக்கு வந்து பாதிப்பு ஏற்படுத்துற வகையில எந்த ஒரு செலிப்ரேட்டும் பண்ணது தப்பு தப்பு. அதை கண்டிக்கணும் அப்படின்றது தான் பாயிண்ட். இப்போ அந்த பஸ்ஸுக்காரனுக்கோ காருக்காரனுக்கோ யார் பதில் சொல்லுவா அப்படின்றது கேட்டா புரியல. நீங்க உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மீண்டும் இன்னொரு வீடியோல வந்து சந்திக்கிறேன். பை கைஸ்.